நம்ம ஒவ்வொரு பகுதியில் நம்ம சிந்திக்கிறோம். அநேக காரியத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடிக்காதவர் நம்ம ஏதாவது சொல்லிவிட்டார் அப்படின்னா அவருடைய முகத்துக்கு நேராக சில காரியங்களை நாம் சொல்ல முடியாட்டா கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இருதயத்திலேயோ சிந்தையிலேயோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒன்னெல்லாம் நான் விட்டு வச்சிருக்கிறேன், ஒரு நாள் வரட்டும், சரியா, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு நம்ம சிந்தையிலேயே நம்முடைய இருதயத்திலே பேசிக் கொண்டிருப்போம். இதெல்லாம் நம்முடைய இருதயத்திலேயும் சிந்தையிலேயே இருந்து புறப்பட்டு வருகிற கொலை பாதகங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பேசித்தனங்கள், விபச்சாரங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். களவுகள், பொருள் ஆசைகள், இன்றைக்கு பிறருடைய பொருட்களை நாம் என்ன செய்து விடுகிறோம், எடுத்து விடுகிறோம். நமக்கே தெரியாது இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுகிறோம். அதல்ல, நம்முடையது அல்லாதது எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, எந்த காரியத்தில் நாம் எடுக்க கூடாது, பிறருடைய பொருட்களை நாம் விரும்பக்கூடாது. ஆமா, தேவ பிள்ளையை பிறருடைய பொருட்களை விரும்பக்கூடாது. ஆனா இன்னைக்கு பிறருடைய தாரத்தை தூக்கிட்டு ஓடிடுறான். அப்படிப்பட்ட ஆள்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஊழியங்கள் செய்து கொண்டு காணப்படுகிறாங்க. அப்ப தேவ பிள்ளையே, இன்னைக்கு களவு, பொருளாசை இன்னைக்கு என்ன அப்படின்னா அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துல இந்த சபைகளுக்குள்ள நாம் பார்ப்போமே ஆனால் பொருளாசையினாலே சபைகள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய சபை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பொருள் ஆசையினாலே சபைகள் என்ன செய்திருக்கிறது, நிரப்பப்பட்டிருக்கிறது.